வானத்துல இருந்து நட்சத்திரம் விழுந்தா உங்க ஆசையெல்லாம் நிஜமாகும். நிறைவேறின ஆசைகள் சிரிப்பும் சந்தோஷத்தையும் கொண்டு வரதோட சேர்த்து சில சமயங்கள்ல அற்புதங்களையும் சில சமயங்கள்ல கண்ணீரையும் கொண்டு வருது. அந்த மாய இரவின் வானம் தான் பல அற்புதமான விலங்குகளோட இருப்பிடமா இருந்துச்சு. அவங்கள ஆகாய கன்னியான ஸ்டெல்லும் இருந்தா. ஸ்டெல்லுக்கு ஒரே ஒரு நெருங்கிய நண்பன் தான் இருந்தான். அவன் தான் லுமீன் அப்படின்ற குட்டி நட்சத்திரம். குட்டி லுமீன் மனித உலகத்துக்கு போய் மக்களோட ஆசைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். ஆனா ஸ்டெல் அதை விரும்பவே இல்ல. மனிதர்களோட ஆசையை நிறைவேற்றுற நட்சத்திரங்கள் அதுக்கப்புறம் காணாம போயிருவாங்கன்னு அவளுக்கு பயம். அது பரவாயில்ல ஸ்டெல், என் கூட வா போலாம். அவளோட கவலைகளையும் தாண்டி ஸ்டெல் அவளோட நண்பனோட போக ஒத்துக்கிட்டா. அதனால லுமீனும் ஸ்டெல்லும் ரகசியமா ஆகாய உலகத்தை விட்டு மனிதர்களோட உலகத்துக்கு போனாங்க. இப்போ ஸ்டெல்லுக்கும் லுமீனுக்கும் என்ன நடக்க போகுது? ஓவா ஃபேரி டேல்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கவனமா பாருங்க. லுமீன் ஸ்டெல்லுக்கு ஒரு ஆசையை நிறைவேற்றுறது மூலியமா நடக்கிற சில நல்லத காட்டினான். ஒரு சாதாரண பொண்ணு பேரழகியா மாறுறது, நல்ல குரலே இல்லாதவன் இப்போ அற்புதமா பாடுறது அப்படின்னு. நான் மறைஞ்சி போனாலும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்ட அப்படின்ற சந்தோஷத்தோட போவேன்ல. மனிதர்களோட ஆசையை நிறைவேற்ற லுமீன் நட்சத்திரம் விழுற விழாவில பங்கெடுத்துக்கணும். மக்கள் காகித கப்பலை செஞ்சு லுமீனுக்கு முன்னாடி ஒரு ஒலியான பாதை ஒண்ண உருவாக்கினாங்க. குட்டி லுமீன் இந்த ஒலியோட பாதையில போனா அவனால என்னைக்குமே இரவின் வானத்தோட உலகத்துக்கு திரும்ப வரவே முடியாது. இத ஸ்டெல்லால தாங்கிக்கவே முடியல. ஆனா அவளோட சோகத்தையும் மறைச்சுக்கிட்டு அவளோட நண்பனுக்கு புன்னகையோட விடை சொன்னா. போயிட்டு வரேன் ஸ்டெல், நான் போறேன். குட்டி லுமீன் பார்த்த முதல் நபர் ஒரு பாவப்பட்ட அரசன். தனிமையில ஒரு கோட்டையில கஷ்டத்துல இருந்தான். நீ பார்க்க ரொம்ப சோகமா இருக்கியே, உனக்கு ஏதாவது வரம் கேட்கணுமா? எனக்கு நிறைய சக்தி வேணும். அந்த குட்டி நட்சத்திரமான லுமீன் கொஞ்சம் தயங்கினாலும் அந்த ராஜாவோட ஆசையை நிறைவேற்றி கொடுத்துச்சு. குட்டி லுமீன் பாவம் ரொம்ப அப்பாவி. அந்த வரத்தோட விளைவுகள் என்னன்னு தெரியாமையே நிறைவேற்றிருச்சு. ஒரு காலத்துல சக்தியே இல்லாம இருந்த இந்த ராஜா இப்போ பேராசை பிடிச்சு அக்கம் பக்க ராஜ்யங்களை எல்லாம் ஆக்கிரமிச்சு மக்களோட சொத்துக்களை எல்லாம் அபகரிச்சுக்கிட்டு இருந்தான். பூமியில நடந்துகிட்டு இருந்த இந்த கொடூரமான சம்பவங்களை இரவின் ஆகாய உலகத்துல இருந்த ஸ்டெல் பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டா. அதனால நிலவின் தேவியான அவங்க கிட்ட நட்சத்திரங்கள் எல்லாரையும் ஒரு இடத்துல சேகரிச்சு வைக்கணும்னு கேட்டுக்கிட்டா. குட்டி நட்சத்திரங்கள் எல்லாம் இனிமே மக்களோட ஆசைகளை நிறைவேற்றவே கூடாது. உனக்கு அதுதான் வேணும்னா ஸ்டெல், நீ மனித உலகத்துக்கு போகணும். அங்க வருத்தத்துல இருக்கிற ஒரு ஆன்மா, காதல்ல நம்பிக்கையை இழந்த ஒரு ஆன்மா, அப்புறம் ஒரு கோமாளியோட கண்ணீர் துளிய நீ கொண்டு வரணும். இந்த 3 பேரோட கண்ணீர் துளிகள் தான் குட்டி நட்சத்திரங்களை தூரமா அனுப்ப எனக்கு உதவும். நிலவின் தேவி ஸ்டெல்லுக்கு கொடுத்த இந்த சவாலை அவ ஏத்துக்கிட்டா. மனித உலகத்துல அவளுக்கு உடனே முதல் கண்ணீர் துளி கிடைச்சிருச்சு. போர்ல இறந்து போனவங்களுக்காக கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த கோமாளி கிட்ட இருந்துதான். ஸ்டெல் மெதுவா அந்த கோமாளியோட சோக கண்ணீரை ஒரு மாணிக்கமா மாத்திட்டா. அங்கேயே கிட்ட ஸ்டெல்லுக்கும் அந்த கோமாளிக்கும் ஒரு சின்ன பொண்ணு இறந்து போய் ஆவியா உட்காந்துக்கிட்டு அவளோட காதலனை சந்திக்கணும் அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தாங்க. அந்த சின்ன பொண்ணோட மனசு புரிஞ்சுக்கிட்டு ஸ்டெல் அவளோட காதலனை அவ சந்திக்கிறதுக்காக உதவி செஞ்சா. ஸ்டெல்லோட உதவியால இப்போ அந்த மனசொடிஞ்சு போன காதலன் அவனோட காதலிய சந்திக்க நேர்ந்தது. ஸ்டெல்லும் அவனோட சந்தோஷ கண்ணீரை எடுத்துக்கிட்டா. அந்த காதலன் இப்போ ஸ்டெல்ல அவளோட கடைசி கண்ணீர் கிடைக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சான். அவன் சொன்னபடி கேட்டுக்கிட்டே போனப்பதான் ஸ்டெல் வந்தது அந்த கொடூரமான ராஜாவோட அரண்மனைக்கு. அரை முழுக்க பொக்கிஷங்களை நிரப்பி வச்சிருந்தாலும் அந்த ராஜாவோட கண்கள்ல கண்ணீரை ஸ்டெல் பார்த்தா. ராஜாவோட நண்பர்கள் எல்லாருமே அவன் நடத்தின பல போர்கள்ல அநியாயமா இறந்து போயிருந்தாங்க. அதனால தனிமையிலேயே கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருந்தான். அந்த இரவின் ஆகாய உலகத்துக்கு திரும்ப வந்து ஸ்டெல் 3 கண்ணீர் துளிகளையும் நிலவின் தேவிக்கு கொடுத்துட்டா.
அந்த நிலவின் தேவியும் 3 கண்ணீர் துளிகளை வாங்கிக்கிட்டு மந்திரத்தை பயன்படுத்தி ஒரு பெரிய நட்சத்திர தோட்டத்தையே உருவாக்கினாங்க. நீங்க சாதாரணமா எல்லாரோட ஆசையையும் நிறைவேற்றிக்கிட்டே இருந்தா தீய எண்ணத்தோட இருக்கிறவங்க உங்களை தப்பா பயன்படுத்திப்பாங்க. இந்த ஆகாயத்தோட உயிரினங்கள் எல்லாருமே இனிமே மனிதர்களோட வாழ்க்கையில குறுக்க வரக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அவங்க சொல்றதும் சரியாதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு குட்டி நட்சத்திரங்கள் எல்லாருமே விருப்பம் இல்லைன்னாலும் அந்த தோட்டத்துக்குள்ள போயிட்டாங்க. அன்னையில இருந்து இரவின் ஆகாயத்துல நட்சத்திரங்களே எங்கேயும் இருக்கல. யாரோட ஆசைகளும் நிறைவேற்றவும் படல. நான் என்னைக்குமே உங்களை விட்டு தூரம் போக விரும்பல. இல்ல இல்ல, இன்னைக்காவது வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? என் அம்மா சீக்கிரமா குணம் அடைஞ்சிரணும். நட்சத்திரம் தோட்டத்துக்குள்ள குட்டி குட்டி நட்சத்திரங்கள் ரொம்ப பதட்டத்தோட வருத்தத்தோட இருந்தாங்க. அந்த குட்டி நட்சத்திர தோட்டத்துல அடப்பட்டுக்கிட்டு யாருக்குமே உதவ முடியாம இருந்ததால அவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தது. அந்த குட்டி நட்சத்திரங்களால தப்பிக்கவும் முடியல. ஏன்னா ஸ்டெல் எப்பவுமே அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருந்தா. ஸ்டெல், தயவு செய்து எங்களை போக விடு. ஆமா, எங்களை போக விடு. நான் உங்க நல்லதுக்காக தானே யோசிக்கிறேன். உங்க வரங்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா எந்த ஆசைகளும் நிறைவேற்றப்படலன்னா அதுக்கப்புறம் நாங்க எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம் சொல்லு? நான் எப்படி ஸ்டெல்லோட மனசை மாத்துறதுன்னு தெரியலையே. ஸ்டெல், உனக்குன்னு ஒரு ஆசை இருந்தா அது என்னவா இருக்கும் சொல்லு? ஸ்டெல் கொஞ்சம் தயங்கினா. ஆனா இப்போ அவளுக்குள்ள வந்துகிட்டு இருந்தது குட்டி நட்சத்திரமான லுமினோட நினைவுதான். அவனோட ஒண்ணு சேரணும் அப்படின்றது அவளோட ரொம்ப பெரிய ஆசையா இருந்துச்சு. ஆகாய உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வரங்கள் கேட்க அனுமதி இல்லையே. குட்டி நட்சத்திரமான எய்தர் கவனமா பாத்துக்கிட்டே இருந்தா. ஸ்டெல் நல்லா தூங்கிட்டான்னு உறுதியா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவ நட்சத்திர தோட்டத்தை விட்டே வெளியேறினா. எய்தர் கோமாளிய, அதுக்கப்புறம் அந்த காதலன, அப்புறம் அந்த மனசொடைஞ்சு போன ராஜாவான 3 பேரையும் சந்திச்சு ஸ்டெல் லுமினோட நட்பின் கதையை பத்தி சொன்னா. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டெல்ல சமாதானம் செய்ய எய்தருக்கு உதவி செய்ய ஒத்துக்கிட்டாங்க. அந்த கோமாளி இப்போ சில பலூன்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து பெருசா கட்டினான். அந்த காதலனையும் அதுக்கப்புறம் அந்த ராஜாவையும் கூட தூக்கிக்கிட்டே போனான். எய்தர் சொன்ன வழியிலேயே போய் அவங்க இரவின் ஆகாய உலகத்துக்கும் வந்து சேர்ந்துட்டாங்க. அங்க நிலவின் தேவி அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் நட்சத்திர தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா ஸ்டெல் அவங்கள பார்த்த உடனே விரட்டிட்டா. இங்க இருந்து போங்க. ஸ்டெல், தயவு செய்து நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு. குறிப்பா நீ, எல்லாமே ஒன்னாலதான் ஆச்சு. போ. ஸ்டெல், தயவு செய்து அவங்க சொல்றத கேளு. ஸ்டெல் கொஞ்சம் தயங்கினா. அவகிட்ட இருந்து லுமின பிரிச்சவங்கள அவ சந்திக்க விரும்பவே இல்ல. ஸ்டெல், என்ன மன்னிச்சிருமா. அதுக்கு இது நேரம் கிடையாது. உன்னால எதையும் மாத்த முடியாது. ஆனா உன்னால மாத்த முடியும்ல. உன்னால தானே என்னோட வாழ்க்கையில சந்தோஷம் திரும்ப வந்துச்சு. நான் எதுக்கு மறுபடியும் உங்களுக்கு உதவி செய்யணும்? இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த உலகத்துல என்னைக்குமே காதல் மட்டும் வத்தாம இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தனிமையில தவிச்சுக்கிட்டு இருந்த அந்த ராஜா கொஞ்ச நேரம் யோசிச்சான். ஏன்னா இந்த தடவை அவன் எந்த தப்பும் செய்ய விரும்பல. ரொம்ப நேரம் நல்லா யோசிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன கேட்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த உலகத்துல யாருமே அவங்க நேசிக்கிறவங்களை விட்டு தூரமா போக வேண்டிய நிலைமை வரக்கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். ஸ்டெல் ரொம்ப ஆச்சரியப்பட்டா. முதல் முறையா இரவின் ஆகாய உலகத்தை சேர்ந்தவங்களுக்கு பூமியை சேர்ந்தவங்க ஒருத்தங்க நட்சத்திரத்தை கொடுத்திருக்காங்க. நான் மறைஞ்சி போனாலும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்திட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தோட போவேன்ல. ஆகாயத்தின் கன்னியான ஸ்டெல் அவளோட இறுதி முடிவை எடுத்தா. இப்போ எல்லாருமே ஸ்டெல்லோட முடிவு என்னவா இருக்கும்னு கேட்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவ இந்த நட்சத்திரங்களை தொடர்ந்து அந்த தோட்டத்திலேயே அடிச்சு வைக்க போறாளா இல்ல விடுவிக்க போறாளா? ஸ்டெல் அந்த தோட்டத்தோட சாவியை எடுத்து நிலவின் தேவதை கிட்ட கொடுத்துட்டா. அவளோட முடிவை பார்த்து நிலவின் தேவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க மந்திரத்தை பயன்படுத்தி நட்சத்திர தோட்டத்தை காணாம போக செஞ்சுட்டாங்க. உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆகாயத்துல இருந்த எல்லாருமே இப்போ விழற நட்சத்திர விழாவில கொண்டாடினாங்க. இந்த தடவை பூமியை சேர்ந்த மக்கள் கூட அந்த விழாவில பங்கெடுத்துக்கிட்டாங்க. மறுபடியும் அந்த நட்சத்திரங்களோட பாதை திறக்கப்பட்டுச்சு. இதுக்கு முன்னாடி என்னைக்குமே இந்த பண்டிகை இவ்ளோ கோலாகலமா கொண்டாடப்பட்டதே இல்ல.
மக்களோட உலகத்துல எல்லாருமே முதலா ஒரு அற்புதமான விண்கல் மழையையும் பார்த்து ரசிச்சாங்க. அன்னைக்கு மொத்த இரவும் ஒரு மாயமா இருந்துச்சு. எல்லாருமே அவங்க ஆசைகளையும் வேண்டிக்கிட்டாங்க, ஸ்டெல்ல தவிர. ஹே ஸ்டெல்! இந்த தடவை அந்த தனிமையில இருந்த ராஜாவோட ஆசையால ஸ்டெல்லோட ஆசை நண்பனான லுமின் மறுபடியும் அவகிட்டயே திரும்ப வந்து சேர்ந்துட்டான். இப்போல இருந்து லுமினும் ஸ்டெல்லும் என்னைக்குமே பிரிய மாட்டாங்க. கடல் தேவனோட பொண்ணுங்களை பத்தி சொன்னாலே எல்லாருமே அழகான கடற்கண்ணிகளையும் அவங்களுக்கு இருக்கிற இனிமையான குரல், அழகான வாள்களை பத்தியும் தான் பேசுவாங்கல்ல. ஆனா யாருக்குமே கடல் அரக்கியான வெனேசாவும் அவரோட பொண்ணுதான் அப்படின்ற உண்மையே தெரியாது. உண்மைய சொல்லணும்னா வெனேசாவும் அவளோட பொறுப்பை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவா. அவளோட தோற்றம் எப்பவுமே பார்க்க பயங்கரமா இருக்கும். அவளுக்கு இருளின் சக்தியும் இருந்துச்சு. குரல் கூட அவ்வளவு இனிமையா இருக்கல. இப்படி சில விசித்திரமான குணாதிசயங்கள் இருந்ததால எப்பெல்லாம் எந்த தப்பு நடந்தாலும் எல்லாருமே வெனேசாவை தான் பழி சொல்வாங்க. நடந்திருக்கிறது எல்லாம் பார்த்தா இது எல்லாமே கெட்ட மாயாஜாலம் பண்றவங்களோட வேலையா தெரியுது. இப்படி ஒரு சக்தியால தான் இதெல்லாம் முடியும். எப்பவுமே சமத்துவத்தை பத்தியும் நியாயமா நடந்துக்கிறத பத்தியும் பேசுற இவங்க எல்லாருமே அவகிட்ட மட்டும் பாரபட்சத்தோட நடந்துப்பாங்க. வெனேசாவோட சொந்த குடும்பமே அவளை வெளியாள் மாதிரி நடத்துவாங்க. அவளோட சகோதரிகளும் இப்படிப்பட்ட ஒரு அரக்கியோட எந்த சம்பந்தமும் வச்சுக்க கூடாதுன்னு இருப்பாங்க. அவளோட அப்பாவான கடல் தேவன் கூட ஒரு முறையும் வெனேசாவுக்கு ஆதரவா பேசினதே இல்ல. அவரோட இந்த செயல்களால அந்த இடத்துல இருந்த யாருமே வெனேசாவை மதிக்கிறதும் கிடையாது. அந்த சின்ன பொண்ணு பாவம் சின்ன வயசுல இருந்தே மனசு வருத்தத்தோடயே வளர்ந்தா. கடற்கன்னியான அரீனா மட்டும்தான் இந்த அரக்கி தேவதை கிட்ட ஆதரவா நடந்துக்குவா. அரீனா, சீக்கிரம் எதையாவது ஒண்ணு செஞ்சு முடியேன். அரீனா அழகான சிவப்பு கூந்தலோட இருப்பா. இனிமையான குரலும் இருந்துச்சு. பார்க்க ரொம்ப லட்சணமா இருந்ததால கடல்ல இருந்த எல்லாருமே இவளை பார்த்து வியந்து போவாங்க. நீ ஒரு முட்டாளா என்ன? எப்ப பார்த்தாலும் அந்த அசிங்கம் புடிச்சவளோடயே சகவாசம் வச்சுக்கிட்டு இருக்கே, புத்தி இல்ல? ஒருத்தரை தப்பா நடத்தினா அதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரியான தப்பான விளைவுகளை கொண்டு வருவாங்கன்னு உனக்கு தெரியாதா என்ன? அவளை தூண்டி விடுறதுக்கு பதிலா பேசி நம்ம பக்கமா இழுத்துக்கிட்டா போதும். நமக்கு எப்பெல்லாம் உதவி தேவையோ அப்ப ஓடி வருவா. சரியா சொன்ன. அரீனாவோட ஒரே பலவீனம் அவகிட்ட எந்த சக்தியும் இருக்கல. அவளோட இந்த அழகான தோற்றம் இருந்தாலும் எல்லாருமே அவளை எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு அலங்கார பொருளா தான் பார்த்தாங்க. ஆனா வெனேசாவுக்கு இவங்களோட திட்டம் தெரியாது. அரீனாவோட அன்புல ஏமாந்து போய் நின்னுட்டு இருந்தா. நீ அரீனா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அது எப்படி இத்தனை நாள் இல்லாம இப்போ திடீர்னு வந்து உங்ககிட்ட நல்லா பாசமா நடந்துக்கிறா? அட வீணா சந்தேகப்படாத நீ. என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா அரீனாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பேன். அவ மட்டும்தான் என்கிட்ட நல்லா நடந்துக்கிறா பாரு. அந்த வாய்ப்பு வனேசா நினைச்சதை விட ரொம்பவே சீக்கிரமா வந்துருச்சு. என்னால எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா என்கிட்டதான் எந்த சக்தியும் இல்லையே. நம்ம கடலுக்கு அடியில ஒரு பொக்கிஷம் இருக்கான். நான் மட்டும் அங்க போய் அதை எடுத்துக்கிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் யாரும் என்ன பார்த்து இப்படி கேலி செய்ய மாட்டாங்கல்ல. அரீனாவுக்கு சக்தி இல்லாததால அவ இப்படி கஷ்டப்படுறத பார்த்து அந்த இடம் தடை செய்யப்பட்ட இடம்னு தெரிஞ்சிருந்தும் வெனேசா உடனே அந்த ஆபத்துக்களையும் பொருட்படுத்தாம அரீனாவுக்கு உதவி செய்ய அங்க வந்தா. விசித்திரம் என்னன்னா வெனேசா அங்க வந்த உடனே அங்க இருந்த கடல் அரக்கர்கள் எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க. சத்தமா கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அத கேட்ட கடல் தேவன் கோவமா வீரர்களை எல்லாம் அங்க கூட்டிக்கிட்டு வந்து அரக்கர்களையும் வெனேசாவையும் கைது செய்ய சொன்னாரு. இந்த பிரச்சனையை அவ உருவாக்கி இருந்தாலும் தான் தப்பு எதுவும் செய்யலன்னு எவ்வளவு கெஞ்சினாலும் அவளை விடல. வெனேசாவை கடலோட ஆழமான இருட்டான இடத்துல கடல் அரக்கர்களோட அடைச்சு வச்சுட்டாங்க. பாவம், இவ இங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ அங்க மேல அரீனா இத நினைச்சு சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிற விஷயம் இவளுக்கு தெரியாது. பாவம் வெனேசா இந்த புதையலை பத்தி சொன்ன எல்லா விஷயமும் பொய்ன்னு தெரியாம இருந்தா. ஓ வெனேசா, என்ன கெட்டவன்னு பழி சொல்லக்கூடாது. உன்ன மாதிரி ஒருத்திக்கு இவ்ளோ சக்தி கிடைச்சிருக்கிறத நினைச்சு நீ உன்னையே தான் பழி சொல்லிக்கணும்.
சில நாட்கள் கடலுக்கு அடியில வாழ்ந்ததால வெனேசா மெதுவா அந்த வாழ்க்கைக்கு பழகிக்கிட்டா. அந்த அசிங்கமான விசித்திர விலங்குகள் உண்மையிலேயே ரொம்ப கருணையுள்ள தாராள மனசுள்ளவங்களா இருந்தாங்க. ரொம்ப நன்றி. இங்க வாழ்க்கை இவ்ளோ வசதியா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்ததில்ல. வெனேசாவும் அங்க பல பண்டைய கால மந்திரங்களையும் கத்துக்கிட்டா. அடுத்தவங்க எப்பவுமே குறை சொல்ற பார்வையோட இல்லாம இப்போ தனியா இருந்தாலும் வெனேசா ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தா. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு குறை என்னன்னா, பௌர்ணமி இரவு அன்னைக்கு கடலோட மேல் பகுதியில எல்லா கடற்கன்னிகளும் சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருந்தப்போ இவளால கலந்துக்க முடியல. எல்லா மாசங்களும் கடல் உயிரினங்கள் நிலவோட சக்தியை உறிஞ்சிப்பாங்க. இதுக்கு வெனேசா ஒன்னும் விதிவிலக்கு இல்லையே. ஆனா விரைவான காலத்துல பௌர்ணமி இரவு வந்தப்போ நிலவோட சக்தி பலவீனமா இருக்கும் போது மட்டும்தான் வெனேசாவுக்கு கடலோட மேல் பகுதிக்கு வர அனுமதி இருந்துச்சு. அன்னைக்கு எந்த ஒரு கடல் உயிரினங்களும் மேல வராம இருந்ததால அந்த இடம் வெறிச்சோடி போய் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. சூரிய கடவுளுக்கு 3 பசங்க இருந்தாங்க. 3 பேரும் நிலவ ஒவ்வொரு பருவத்துல அவங்க அப்பா சொல்றபடி கவனிச்சுக்கிட்டு வருவாங்க. நேத்தன் தான் அவங்கள எல்லார விட பலவீனமான இளவரசன். அவனால வெறும் பிறை நிலவ மட்டும்தான் உருவாக்க முடிஞ்சது. ஒரு நாள் ராத்திரி அவன் காவல் காத்துக்கிட்டு இருந்தப்போ வெனேசா கடலோட மேல் பகுதிக்கு வந்தா. முதல்ல அவ நேத்தன் அங்க இருந்தது கவனிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் மெதுவா அவளோட மனசுல இருந்த வலியையும் அவ வாழ்க்கையோட கஷ்டங்களையும் ஒரு பாட்டா பாட ஆரம்பிச்சா. அவளோட பாட்டு மத்த கடற்கன்னிகளை மாதிரி அவ்வளோ ஒன்னும் அற்புதமாலாம் இருக்கல. ஆனா அது நேத்தனை தடுமாற வச்சிருச்சு. அவன் அவளுக்காக ரொம்ப பரிதாபப்பட்டான். மெதுவா அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கமான உறவும் உண்டாச்சு. அப்போல இருந்து எப்போல்லாம் பிறை நிலவு வந்தாலும் அந்த நாள் இந்த இளம் ஜோடிக்கு சோகமே இல்லாத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ரொம்ப பெரிய சந்தோஷமான நாளாதான் இருந்துச்சு. அவங்க நெருக்கம் அதிகமாக ஆக நேத்தன் அவனோட காதலிக்காக ரொம்ப வருத்தப்பட்டான். வெனேசா ஒரு நல்ல பொண்ணா இருந்ததால அவளோட வாழ்க்கையும் அவ்வளவே நல்லா இருக்கணும் அப்படின்னு நேத்தன் நினைச்சான். நேத்தன் வெனேசாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அவளை கடலோட அடியில இருந்து கொண்டு வரணும்னு நினைச்சான். அதனால சூரிய தேவன் கிட்ட சொல்லி வெனேசாவை அவங்க அப்பா கிட்ட பொண்ணு கேட்டு போக சொன்னான். வெனேசாவா? அது என்னோட எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, ஆனா வெனேசா மட்டும் வேணாமே, மன்னிச்சிருங்க. அவ எல்லாம் இன்னும் இதுக்கு தயாராகல. ஏன்? வெனேசாவுக்கு என்ன குறை? அவ இன்னும் சின்ன பொண்ணு, பல குறைகள் எல்லாம் சரி செய்ய வேண்டியது இருக்கு. அவ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வீணா தொந்தரவு தானே. நீங்க அரினாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னோட எல்லா பொண்கள்லயும் அவதான் ரொம்ப நல்லவ, அழகானவளும். இதுக்கு முன்னாடி அவளை மோசமா நடத்திருந்தாலும் வெனேசா அவ அப்பா மேல எப்பவுமே ஒரு மரியாதை வச்சிருந்தா. ஆனா இப்போ அவளோட அப்பா பேசினது கேட்டு மனசொழிஞ்சு போயிட்டா. கடல் தேவனே, அப்பா, வெனேசா இல்லனா நான் வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நேத்தனோட இந்த பிடிவாதம் அரினாவோட பொறாமைய அதிகப்படுத்துச்சு. வெனேசா மாதிரி ஒரு அசிங்கமானவளை கல்யாணம் பண்ணிப்பான், ஆனா என்ன நிராகரிப்பானா? அவனை மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன். வெனேசாவோட தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு அரினா ரகசியமா நேத்தனை சந்திச்சா. நீயும் வெனேசாவும் ஒண்ணு சேர வேண்டியவங்க தான். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நானு. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன அது? அழகான கடற்கனியே, தயவு செய்து அது சொல்லு. நேத்தன் ஒரு அமைதியான இளவரசனா இருந்தான். இதுவரைக்கும் யாரோடையும் சண்டை போட்டதும் கிடையாது. ஆனா வெனேசாவோட கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவனால எதையும் பொறுத்துக்க முடியல. வெனேசா கிட்ட கூட கேட்காம நேத்தன் கடல் தேவனோட திரிசூலத்தை திருடி அதை வச்சு வெனேசாவுக்கு பெரிய பதவிய வாங்கி கொடுத்து யாருமே அவளை இனிமே அவமானப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு நினைச்சான். அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணு சேர்றது சுலபமா இருக்கும்னு நினைச்சான். அந்த திரிசூலத்தை திருடினதுக்கு அப்புறம் நேத்தனை கடல் வீரர்கள் உடனே துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த போராட்டத்தப்போ அவன் எதிர்பாராத விதமா அந்த திரிசூலத்தை கடலுக்குள்ள தவற விட்டுட்டான். அலைகளும் புயலும் ஓயாம அடிச்சுது. மொத்த உலகமும் தலைகீழ மாறிடுச்சு. கடலும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நேத்தனுக்கும் பலமான காயங்கள் பட்டுருச்சு.
சூரிய தேவன் நேரத்தோட வந்தாரு. நேத்தன் பலவீனமானவனா இருந்தாலும் சூரிய தேவனோட மகனாச்சே, அதனால சூரிய தேவனுக்கு இத பார்த்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. அப்போல இருந்து கடலுக்கும் ஆகாயத்துக்கும் மத்தியில இருந்த உறவுல கசப்பு ஏற்பட்டுச்சு. அரீனா ரகசியமா வந்து வெனேசா கிட்ட நேத்தன் ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கிறதாகவும் அவனை எழுப்ப பண்டைய கால முறையில செய்யப்பட்ட மருந்து வேணும் அப்படின்னு சொன்னான். இல்லக்கா, நீ இப்பதான் ஒரு பெரிய தப்பு பண்ணி இங்க கைதியா இருக்க. அதனால இன்னும் வேற பிரச்சனையை உருவாக்க வேண்டாமே. நானே இந்த மருந்த நேத்தன் கிட்ட கொண்டு போய் குடுக்கறேன். அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு. அந்த மருந்த தடை செய்யப்பட்ட குறிப்புல இருந்து தான் செய்யணும். ஆனா அந்த மருந்து செய்யணும்னா நீ அதுக்கான விலையா ஏதாவது பதிலுக்கு கொடுக்கணுமே, அதுதான் முறை. ஆனா நேத்தனோட உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வெனேசா எதுவும் யோசிக்காம அந்த தியாகத்துக்கும் தயாரானா. அவ ஒரு வயசான அவலட்சணமான உருவத்துக்கு மாறி அவளோட காதலனோட உயிரை காப்பாத்த துணிஞ்சா. அரீனா சந்தோஷமா அந்த மருந்த தேவர்களின் அரண்மனைக்கு கொண்டு வந்து நேத்தனை குணப்படுத்தினா. அதோட அவளோட குரல்ல பாட்டு பாடி நேத்தன் வனேசா மேல வச்சிருந்த காதலையும் அதோட நினைவுகளையும் அழிச்சிட்டா. அரீனாவுக்கும் இளவரசன் நேத்தனுக்கும் தேவலோகத்துல கல்யாணத்துக்கான ஏற்பாடு தடபுடலா நடந்துச்சு. அந்த நேரத்துல அரீனாவை நேத்தன் கடத்திட்டு வந்துட்டதா தப்பான ஒரு வதந்திய கடல் ராஜ்யத்துல அவ பரப்பி விட்டுட்டா. அவ நேத்தனை மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டிருந்தா. எந்த அளவுக்குன்னா சூரிய தேவன் கூட அவனை காப்பாத்த வரக்கூடாதுன்னு நினைச்சா. கடல் தேவனுக்கு ரொம்பவே கோபம் வந்து கடல் வீரர்களை ஒண்ணு சேர்த்து அவரோட ஆசை மகளை காப்பாத்த போருக்கே கிளம்பிட்டாரு. அரீனாவால கூட அவளோட இந்த சுயநலத்தால 2 லோகத்துக்கும் மத்தியில இவ்ளோ பெரிய போர் வெடிக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த போர் ரொம்ப கடுமையா இருந்துச்சு. வீசுற புயல்லையும் காத்துலயும் 2 பக்கங்களுக்கும் பெரிய பேரழிவு உண்டாச்சு. மனித உலகமும் மோசமா பாதிக்கப்பட்டுச்சு. வெனேசா கடலோட அடியில இருந்தப்போ இந்த அதிர்வுகளை உணர்ந்தா. உடனே அவளோட விசித்திர உயிரினங்களோட சேனையை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தா. அவ யார் பக்கமும் இல்லைன்னாலும் அவளோட மொத்த குறிக்கோளும் அந்த எல்லாரோட உயிரையும் காப்பாத்தணும் அப்படின்றதுதான். அரீனாவையும் நேத்தனையும் தாக்க ஒரு வழி தவறின மாய கதிர் வந்தப்போதான் வெனேசா அவங்களை காப்பாத்த குறுக்க வந்துட்டா. அந்த தருணத்துலதான் அந்த போர் ஒரு முடிவுக்கே வந்துச்சு. அரீனா, நான் உன்னை நம்பினேன்ல. ஏன் நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரிய மாட்டேங்குதே. நேத்தன் தலைவலியால துடிச்சான். இந்த போரோட சம்பவங்கள் அவனுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த போரோட நினைவுகளை திரும்ப கொண்டு வந்துச்சு. போது நிறுத்து அரீனா, ஒழுங்கா திரும்ப வந்துரு. யாராவது இந்த வெனேசாவையும் மத்த அரக்கர்களையும் சிறைப்பிடிங்க. நிறுத்துங்க. இந்த போர்ல எல்லாரோட உயிரையும் காப்பாத்த நினைச்ச இவ கண்டிப்பா தப்பானவளா இருக்க முடியாது. அப்புறம் இவ அரீனா எதுக்கு இப்படி பண்ண? ஆபத்து வர்றத பார்த்து அரீனா மறுபடியும் நேத்தனை வசியப்படுத்த பாட்டு பாடினா. அவகிட்ட மாய சக்தி இருக்கல, ஆனா அவளோட குரலை வச்சு அடுத்தவங்களோட மனச மாத்துற சக்தி அவளுக்கு இயல்பாவே இருந்துச்சு. ஆனா இந்த தடவை நேத்தன் அவ்வளவு சுலபமா அவளுக்கு மயங்கல. ஏன்னா அவன் எப்பவுமே பார்க்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணோட முகம் இப்ப அவன் கண் முன்னாடியே இருந்துச்சு. என்ன மன்னிச்சிரு. நான் ஒன்னு மறந்திருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிரு. இல்ல நேத்தன், நீ என்ன பார்க்காத. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. என்கிட்ட சக்தியும் இல்ல, அழகும் இல்ல. நான் உனக்கு ஏத்த பொண்ணே கிடையாது. நேத்தன் வெனேசா சொன்ன எதையும் காதுல வாங்கிக்காதவன் மாதிரி மெதுவா வெனேசாவோட நெத்தியில முத்தமிட்டான். அந்த முத்தம் எல்லா கெட்ட மந்திரத்தையும் அழிச்சிருச்சு. இப்போ வெனேசாவை மறுபடியும் பழைய மாதிரியே மாத்திருச்சு. அதே நேரத்துல அரீனாவுக்கு அவளோட செயலுக்கான சரியான தண்டனையும் கிடைச்சது. அவளோட குரல் இப்போ இருளின் சக்தியால காணாம போயிடுச்சு.
கடர் தேவனுக்கு இப்ப அவனோட பொண்ணு அரீனா நல்லவ மாதிரி நடிச்சு இத்தனை நாளா அவனை வசியம் செஞ்சு வச்சிருந்தான்னு புரிஞ்சுது. நான் உன்னை எவ்வளவு நம்புறேன். உன்னோட சுயநலத்தால உன்னோட சொந்த மக்களுக்கே எவ்வளவு பிரச்சனைன்னு பாத்தியா? வெனேசா, என்ன மன்னிச்சிருமா. உன்னை இத்தனை நாளா இவ்ளோ கஷ்டப்படுத்தினதுக்கு நான் என்ன சமாதானம் சொன்னாலும் அது சரியாவே இருக்காது. நேத்தன் திரும்பவும் நிலவின் தேவனா மாறினான். இப்போ வெனேசாவோட சேர்ந்துகிட்டு கடல்ல போற படகுகள் வழி தவறி போகாம புயல்ல சிக்கிக்காம பாதுகாத்தான். வெனேசாவும் அசுர உயிரினங்களை கவனிச்சுக்கிட்டு அவங்கள கடல்ல நல்ல உயிரினங்களா வளர்த்துட்டு வந்தா.